ரகசியஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அகஸ்தீஸ்வர் வந்து நிறைய கோவில்கள் நிறுவி இருக்கிறாரு. ஆனா பாடியில கூட ஒரு அகஸ்தீஸ்வர் கோவில் இருக்கு. ஆனா இந்த கோவில்ல ஒரு 3 சிறப்பு அம்சங்கள் பொருந்திய அகஸ்தீஸ்வருக்கு மிகவும் பிரசித்தியான கோவில் இது. அது என்ன கோவில்னா, அகஸ்தீஸ்வர் அவரே வந்து அகஸ்தீஸ்வர் வந்து நிறைய சிவலிங்கத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்கிறாரு, பிரதிஷ்டாபனம் பண்ணி வழிபட்டிருக்கிறார். ஆனா இந்த கோவில்ல இருக்கிற ஈஸ்வரன் மிகவும் பிரசித்தி பெற்றவர். ஏன்னு கேட்டீங்கன்னா, அகஸ்தீஸ்வர் வந்து வில்வலன் வாதாபி என்ற அசுரனை வந்து வதம் செஞ்சு அந்த பாவத்தை போக்குறதுக்காக ஈஸ்வரன் லிங்கத்தை பிரதிஷ்டாபனம் செய்து அவர் வழிபட்டதாக கூறப்படுகின்ற இந்த இடம் சென்னையில தாங்க இருக்கு. அதுவும் முக்கியமான பரபரப்பா இருக்கிற மக்கள் மத்தியில வாழும் இடத்துல வந்து இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் வந்து வில்வ மரங்களால ஒரு காலத்துல சூழப்பட்டு இருந்தது. இந்த இடத்துக்கு பெயர் வர காரணமே இந்த கோவில்னாலதான். வில்லிவாக்கம், இங்க வில்வ மரங்கள் நிறைய இருந்ததாக கூறப்பட்டது. இந்த கோவில் வந்து 3000 வருடத்துக்கு முற்பட்டதுன்னு சொல்லப்படுது. எப்படின்னா, அங்க இருக்கிற கல்வெட்டுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பழமை வாழ்ந்தது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த கல்வெட்டுகள்லாம் அது ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 வருஷத்துக்கு பழமையானதுன்னு சொல்லப்படுது. இந்த கோவில்ல 2 வரலாறு சொல்லப்படுதுங்க. என்ன 2 வரலாறுன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அகஸ்தியரை பத்தி. அகஸ்தியர் தானே லிங்கம் பிரதிஷ்டாபனம் பண்ணி சிவனை வழிபட்டதாக கூறப்படுகின்ற ஸ்தலம் இது. அது மட்டும் இல்லைங்க, இது செவ்வாய்க்கு உரிய ஸ்தலம். ஏன்னா ஆடி செவ்வாய் அன்னைக்குதான் சிவன் வந்து அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்ததாக இங்க சொல்லப்படுகிறது. அதனால இது ஆடி செவ்வாய் அன்னைக்கு சிவனுக்கு இங்க மிகவும் சிறப்பு ஆராதனைகள், பூஜைகள், திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து இது செவ்வாய்க்குரிய ஸ்தலம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இது செவ்வாய்க்குரிய ஸ்தலம்னா, ஆடி செவ்வாய் அன்னைக்கு இங்க சிவன் வந்து அகஸ்தீஸ்வர் காட்சி கொடுத்தது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு வரலாறு என்ன சொல்லப்படுகிறது கேட்டீங்கன்னா, நவக்கிரகங்களில் செவ்வாய் பகவான், அதாவது அங்காரகன் சொல்றோம் இல்லையா, அவர் வந்து அவருடைய பாவ விமோச்சனத்துக்காக, நிவர்த்தி பண்றதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஒரு குலத்தை அவரே வந்து நிறுவி சிவனை பூஜித்து அங்கே பாவ நிவர்த்தி அடைஞ்ச, அவருடைய பாவ தோஷம்லாம் நிவர்த்தி அடைஞ்சு சிவன் வந்து தரிசனம் கிடைத்ததாக கூறப்படுகின்ற ஸ்தலம். அதனாலேயே இங்க இருக்கிற தீர்த்தம் அங்காரக தீர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளக்கரையில இருக்கிற குளத்துக்கு இன்னொரு விசேஷம் உண்டுங்க. இங்க உள்ள இருக்கிற படித்திரு உள்ள கரைகள் பாத்தீங்கன்னா 8 கரைகள் அமைக்கப்பட்டிருக்கும் எல்லா குளங்களையும் பொதுவா. ஆனா இங்க மட்டும் 9 கரைகளை கொண்ட கோவில். ரொம்ப விசேஷம். அங்காரகன் அங்கேயே வந்து அந்த குளத்துக்கு அருகாமையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரச மரம் இருக்கும். அதுக்கு கீழே அங்காரகன் காட்சி அளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இங்க வீரபத்திரரை, அதாவது அகஸ்தியர் வந்து நிறுவி இங்க வந்து பாதுகாக்கப்படணும் அப்படி சொன்னதுனால வீரபத்திரருக்குன்னு இங்க தனி சன்னதிகள் உண்டு. தனி சன்னதி ஒன்று இருக்கு. இந்த கோவிலுக்கு வெளிப்புறத்துல ஒரு வீரபத்திர சன்னதி இருக்கு. ஸோ நிறைய விசேஷம். அது மட்டும் இல்லை, இங்க இருக்கிற மூலவர் அகஸ்தீஸ்வர், உற்சவர் சோமஸ்கந்தர், அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வர்ணாம்பிகை. இந்த அம்பாளுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. என்னன்னா, இங்க இருக்கிற அம்மன் வந்து அவங்களுடைய நேரடி பார்வையில குரு பார்க்க, கிரகங்கள்ல குரு வந்து ஈசானிய மூலைக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில இருக்கிறாங்க கோவில். அது அம்மனுடைய பார்வையில இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால அங்க குருவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. இங்க காசி விஸ்வநாதருக்கு, ஆதிசங்கராச்சாரியருக்கு, முருகப்பிரானுக்கு, நந்தி பிரான் பாத்தீங்கன்னா எல்லா கோவில்ல வந்து நந்தி சிலைகள் இருக்கும் நந்தி வடிவத்துல. ஆனா இங்க வந்து நந்தி வந்து மனித ரூபத்துல நிக்கிற மாதிரி கூட இங்க ஒரு இருக்குங்க, இந்த சிலை இருக்கு. ஸோ எல்லா கோவிலுக்கு இப்போ நான் சொன்ன காசி விஸ்வநாதருக்கு, விசாலாட்சி அம்பாளுக்கு, ஆதிசங்கராச்சாரியருக்கு இங்கெல்லாம் தனி சன்னதிகள் உண்டு. வீரபத்திரருக்கு தனி சன்னதி உண்டு. பைரவருக்கும் தனி சன்னதி இருக்கு. இந்த கோவில் செவ்வாயோட தோஷ நிவர்த்தியாக கருதப்படுகின்றபடியால் இங்க ஜாதகத்துல யார் யாருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கின்றதோ, சொல்லப்படுகின்றதோ, இல்லை செவ்வாயினால திருமணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைச்சீங்களாவோ, இல்லை செவ்வாய் தசை எனக்கு நடந்துட்டு இருக்கு, எனக்கு செவ்வாய் பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா
சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வரப்பிரசாதம் இந்த கோவில். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டால் அது ஆடி செவ்வாயில் இங்கே ரொம்பவும் பிரசித்தி. அந்த சென்னை அகத்தீஸ்வரர் கோயில் வில்லிவாக்கத்தில் இருக்க கோவிலுக்கு இந்த வைகாசி மாதத்தில் பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. அங்கே ஒரு சிறப்பான அம்சம் என்னென்னா, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போகிறாங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கே சென்னையில் கிரிவலம் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அந்த கோவிலுக்கு அந்த பௌர்ணமி நாளில் அந்த கோவிலில் பார்த்தேன். ரொம்பவும் திருவிழா மாதிரி ரொம்ப களை கட்டி ரொம்ப அழகாக நடந்துட்டு இருந்தது. அவ்வளவு ராத்திரி நேரத்தில் கூட அங்கே நிறைய பக்தர்கள் குழுமி இருந்தாங்க. கோவில் திறந்தபடி இருந்தது. கோவில் ரொம்ப பிரம்மாண்டமாக பழமை வாய்ந்ததாக அழகாக காட்சியளித்தது. அந்த கோவில் உட்பிரகாரத்தில் சென்ற அங்கே வந்து பிரம்மோற்சவம்ன்றதுனால தினம் ஒரு இசை கச்சேரி நடந்து கொண்டிருந்தது. அந்த கச்சேரியை தொடர்ந்து அங்கே அலுவலகர் திரு மனோஜ்குமார் அவர்களை சந்தித்த அவர் மிகவும் சிறந்த மனிதர். எல்லாருக்கும் எல்லா உதவியும் செஞ்சிட்டு இருந்தார். ஸோ அந்த கோவிலில் அந்த விளக்குகள்லாம் போடப்பட்டு ரொம்பவும் அழகாக இருந்தது. அங்கே ஊர்வலம் வர்றதுக்காக உற்சவமூர்த்தி ரெடி ஆகிட்டு இருந்தார். அடியன் பேர் தாரணி, வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் கோயிலோட ஓதுவார். இந்த கோயிலோட தல வரலாறு ரொம்ப 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 பழமையானது. இங்க அகத்திய பெருமான் வந்து வாதாபிய வதம் பண்ணியிருக்காரு. வாதாபி அந்த கந்து 2 அரக்கர்களை வதம் பண்ணியிருக்காரு. நம்ம அகத்திய பெருமான் வந்து வழிபட்ட தலங்கள் 70-80க்கு மேல இருக்கு. வில்வாகனம்னு சொல்லி நிறைய தலங்கள் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. ஆனா வாதாபியும் அந்த கனையும் வதம் பண்ணது இந்த தலத்துலதான். மாம்பழத்தை சாப்பிட்டு வயிற்றுலயே வந்து ஜீரணம் பண்ணிடுவாரு. ஆமா, வாதாபிய ஜீரணம் பண்ணிடுவாரு. அந்தகன் வந்து சண்டைக்கு வரும்போது அருகம்புள்ளால அவரை வந்து தலையை செய்வாரு. அப்படி செஞ்சுட்டு கொலை செஞ்சதால என்னதான் அது ஒரு கொலை இல்லையா, அதனால அவருக்கு தோஷம் இனி வரக்கூடாதுன்னு சுவாமியை பிரதிஷ்டை செஞ்சு சுவாமியை வழிபாடு செய்வாரு. குளத்தை உருவாக்கி சுவாமி பிரதிஷ்டை செஞ்சு சுவாமியை வழிபாடு செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இங்க இருந்து பல காலம் சுவாமியை பூஜை செய்யும் போது அவருக்கு பாதுகாப்பா இருக்கணுங்கிறதுக்காக வீரபத்திர சுவாமி நியமிக்கிறாருங்க அவருக்கு பாதுகாப்புக்கு. அதுக்கப்புறம் அவர் இங்க வழிபாடு செஞ்சு சுவாமி பிரதிஷ்டை செஞ்சு இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் திருவேற்காட்டுல அவருக்கு கையில திருமண கோல காட்சி கிடைக்குது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, இங்க நீண்ட கால சுவாமி இருக்கும்போது பெருமாள் வந்து லட்சுமி தேவி கேட்கறாங்க பெருமாள்கிட்ட, எப்பயும் படுத்திருந்தா கூட நீங்க சிவபெருமானையே பூஜிக்கிறீங்களே அப்படின்னு. சிவபூஜையோட சிறப்பு என்னன்னு கேட்கும் போது அவர் எடுத்து சொல்றாரு சிவபூஜையோட பெருமையை. அதை கேட்கவும் அதை கேட்டுட்டு அவர் படுத்து இந்த வாசுகி பாம்பு கேட்டுட்டு, நானும் சிவபெருமானை போய் பூஜை செய்யணும், அதுக்கு அனுமதி கொடுப்பீங்களான்னு பெருமாள்கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பெருமாள் அனுமதிச்சதால நம்ம கோயில்ல நாகத்தம்மன் கோயில் இருக்கு இல்லையா, வாசிக்கு வழிபட்ட தலம், வாசிக்கு வந்து இங்க சுவாமி வழிபாடு பண்ணிட்டு குளக்கரையில குடிச்சு கரை என்னதாலதான். ஆமா, அதே போல அந்தகனும் வந்து குரு தோஷத்தால, அதாவது குருவை வந்து மறந்து போன தோஷத்தால பல காலம் குருவை தேடி அலைஞ்சு திரிஞ்சு கடைசியா சுவாமி கிட்ட வந்து அவர் தான் குருன்னு சரணடைஞ்சிட்டார். தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே போல நிறைய பழைய முனிவர்கள்லாம் வழிபாடு செஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட கற்கோயில். உள்ள விமானமும் வரும், அதாவது சோழர் காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. சோழர் காலத்துக்கு முன்னாடி. இப்ப சோழர்கள் காலம்னு பார்த்தா நம்ம 1000 ராஜராஜ சோழனுக்கு 1000 கொண்டாடுறோம். அவங்களுக்கு முன்னாடின்னு ஒரு 500. இப்ப வந்து அகத்தியர் இங்க வந்து வழிபாடு செஞ்சாரு அப்படின்னு பார்த்தா திருமூலர் அகத்தியர் பக்கத்துக்காக இங்க வராரு. அப்ப திருமூலர் வந்து இங்க வந்து 3000 ஆண்டுகள் இருந்து, அதாவது அகத்தியருக்கு அப்புறம் திருமூலர் வந்து 3000 ஆண்டுகள் இருந்து திருமந்திரம் எழுதி அதுக்கப்புறம் 1500 வருஷம் ஆயிடுச்சு. அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட இது 4500ல இருந்து 4500 வருஷம், குறைஞ்சபட்சம் 4500 வருஷம் சராசரியா இந்த கோயிலோட பழமையான கோயில். ரொம்ப அழகா பேசுனாங்க. உங்க பேர் என்ன மேடம்? தாரணி. மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு வர வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குன்ற விதமாக நீங்கள் எங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற கோவில்களை எதனா தெரியப்படுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துனீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு அடுத்த வீடியோ பதிவில் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். வாழ்க வளமுடன்.